சேர்க்கணுன்றத கேட்டுக்கிறேன். முதற்கட்டமா இன்னைக்கு 9 பேர் நீங்க நிர்வாகிகளை சேர்த்துருக்கோம். ஆனா இதோட நிற்காம நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. இதுல பாக செயலாளர் அட்மினா இருப்பாங்க, வட்டக்கழக செயலாளர் அட்மினா இருப்பாரு, பகுதி கழக செயலாளர் இருப்பாரு, மாவட்ட கழக செயலாளர் இருப்பாங்க. நாங்க ஐடிவிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், நாங்களும் அதுல இருப்போம். நீங்க என்ன பண்ணணும்னா இதை இணைக்க ஆரம்பிக்கணும். இதை இணைக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா அதை நீங்க கேளுங்க. அந்த பாகத்தில் ஓட்டு லிஸ்ட் வச்சு அந்த பாகத்தில் மட்டும் தான் நீங்க இணைக்கணும். பக்கத்து பாகத்துல இணைக்கக்கூடாது. அதே மாதிரி அது குட் மார்னிங் குட் நைட்லாம் போடக்கூடாது. அதுல நம்ம கழக செய்திகள் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி திமுக செய்யக்கூடிய தவறுகளை தான் அதுல நம்ம போடணும். அதனால அந்த அபிஷியலா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப். நீங்க நிறைய பேர் நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க. ஏன்னா லோக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களோட அதாவது கட்சி ரீதியா பகுதியில இருந்து ஒன்று இருக்கும், வட்டத்துல இருந்து ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப பண்ணக்கூடியது அபிஷியலா கட்சி ரீதியா நம்ம ஆரம்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப். இதை எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும். இந்த குரூப் பேர் சோழிங்கர் 160 சோழிங்கர் 160 குரூப். அந்த பூத் நம்பரை போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். யார் யார் எந்த பூத் இருக்கோ அந்த நம்பரை போட்டு நம்ம ஆரம்பிச்சோம். இது முதல் கட்டமா நம்ம பண்ணியிருக்கோம். இரண்டாவது கட்டமா அண்ணன் அவரோட எழுச்சி பயணத்துல திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுக்களும் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. அது எல்லாரும் டிவியில பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவின் உருட்டுக்களும் திருட்டுக்கணும்னா திமுக 540 வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சாங்க. 2021 இந்த விடியா திமுக அரசு ஆட்சியை பிடிச்சது. ஆனா நமக்கு அந்த வாக்குறுதி எல்லாம் செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. அதுக்கு உதாரணமா ஒரு 10 வாக்குறுதி போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா நீட் தேர்வு ரத்து. எனக்கு ரகசியம் தெரியும் சொன்னாரு உதயநிதி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை நம்ம சொல்லியிருக்காரா? சொல்லல. 4 வருஷம் ஆகும், 6 மாசம் தான் எலெக்ஷனுக்கே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்ணாரு, ஏமாற்றி போட்டுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள மின்சார கட்டணம் செலுத்துறதுக்கு நாங்க பண்ணிருக்காங்களா? இதே 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்றோம். மாறா மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த விடியா திமுக ஆட்சி மக்களுக்கு வேதனை தான் தராங்க. அதே மாதிரி கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தர நாங்க செஞ்சிருக்காங்களா? செய்யல. அது மாதிரி இந்த அரசாங்கம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இதுக்கு மக்களுக்கு எதுவுமே செய்யல. இந்த ஃபார்ம் எடுத்து இதை உங்களுக்கு பேப்பரேட் பாகச்செயலாளர் வந்துடும். இந்த நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரமா போய் இந்த வீடு வீடா நீங்க பண்ணும் போது இதுக்கு நீங்க என்ன மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு கேட்டா மக்கள் என்ன மதிப்பெண் கொடுப்பாங்க? மொத்த மதிப்பெண் கொடுப்பாங்க. அப்ப இது திராவிட மாடல் அரசு கிடையாது, இது ஃபெயிலியர் மாடல் அரசு. இதை எடுத்து போய் சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட பாக நிர்வாகிகளோடது. இந்த பாக நிர்வாகிகள் இந்த வேலையை நீங்க அடுத்த கட்டமா பண்ணணும். இந்த ஸ்லிப் உங்களுக்கு பகுதி கழகம் மூலியமா வட்டக்கழக செயலாளர்கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லாம் சேர்ந்துடும். என் தலைமையிலேருந்து நம்ம கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை செய்யலாமா? நம்ம அடுத்த கட்டம் இந்த பாக நிர்வாகிகளும் எல்லாரும் மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்குள்ள சேர்த்து கூட்டம் போட்டு அந்த பகுதியில அந்த பாகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு கலந்து பேசிட்டு ஒரு மினிட்ஸ் என்ன மாதிரி வேலை நம்ம செஞ்சிருக்கோம், என்ன செய்ய போறோம் அதை போட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போடக்கூடிய கூட்டத்தை அனுப்பலாம். அதை மினிட்ஸ் பண்ணி நீங்க அனுப்பலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதிமுகவின் சாதனைகள், திமுகவின் வேதனை. அதிமுக சாதனை நம்ம கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு மேல நம்ம கட்சி ஆட்சி செஞ்ச கட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா அது அதிமுகவின் ஆட்சியில மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளா அம்மா இருக்கும்போது அண்ணன் எடப்பாடி இருக்கும்போது நிறைய செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீட் தேர்வு ரத்துன்னா, ஆனா அண்ணன் எடப்பாடியார் என்ன பண்ணிருக்காரு? 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு. அந்த இடஒதுக்கீடு மூலமா நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு சீட்டு, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி. இந்த மாதிரி நம்ம அண்ணன் நிறைய சாதனை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி அம்மா இருப்பது அம்மா அவங்க கொடுத்தாங்க, ஆலைக்கு தர்மம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்மளோட சாதனைகளை நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் BLA 2 அப்படின்ட்டு நமக்கு ஒரு பாக செயலாளர்களாக BLA 2 ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவருக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஓட்டு சேர்க்கறது நீக்கிறதுலாம் ஆன்லைன்லயே நமக்கு பண்றதுக்கான வசதிகள் வந்திருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் பண்றதுக்கலாம் அந்த ட்ரைனிங் நாங்க கொடுக்க போறோம். இந்த தேர்தல் 6 மாசம் வரைக்கும் உங்களுடைய பயணிச்சு எங்களெல்லாம் ஒர்க் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம செய்யறது பட்சமாக 2026 அம்மாவின் ஆட்சியை மன்னன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை நம்ம அமைக்க வேண்டும் என்பதை உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க இதெல்லாம் செய்யணும்ன்றது அண்ணனோட உத்தரவு. இதை நம்ம செஞ்சா கண்டிப்பா அம்மாவின் ஆட்சி அமைக்கலாமா? இதெல்லாம் நீங்க எல்லாரும் சேர்த்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும்,
புத்தகத்தை கொடுத்த பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாரதிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நன்றி, வணக்கம்.